டிஃப்ரெண்ட்டான எடிட்டிங் வீடியோஸ் வேணுமா? அப்போ நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 𝗙𝗲𝗁𝗁 எடிட்ஸ். இன்றைக்கான வீடியோ நான் பார்க்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தரமாக இருக்கும். பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். பிக்சார்ட் மூலயமா எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் ஐக்கான் இருக்கும்ல மேலே, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து பாய்ன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். நம்மளுக்கு அதுக்கான இமேஜில் பாய்ஸ், அதாவது நிறைய இமேஜ் கிடைக்கும் நம்மளுக்கு. அதில் நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு இதில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெத்தட் எல்லாமே. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், இந்த கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். நான் க்ராப் பண்ணல இந்த இமேஜை, நம்ம எப்படியே இருக்கட்டும் இந்த இமேஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் டூல்ஸில் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பிரைட்னஸ் எல்லாமே எல்லா செட்டிங்ஸும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து பிரைட்னஸ் இருக்குல்ல, கொஞ்சம் இதில் இந்த இமேஜில் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஏன்னா கொஞ்சம் பிளாக் டோனில் இருக்குல்ல இமேஜ், நம்ம கொஞ்சம் பிரைட் ஆகிக்கலாம், கொஞ்சோண்டு தான். நான் ஒரு 3 வச்சுருக்கேன். இப்போ அதுமாரி கான்ட்ராஸ்ட்டு கண்டிப்பாக ஏற்றிக்கலாம் நம்ம, ஏன்னா நமக்கு டீட்டெயிலில் தெரியும். கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி. இப்போ நான் வந்து ஸ்டாச்சுவேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிள் மெத்தட் தான் நம்ம எல்லாம் பண்ண போகிறது. நான் அடுத்து ஹைலைட்ஸ் ஏற்றிக்கலாம், நம்ம கொஞ்சம் ஷேடோஸ் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, நான் இப்போ டன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எஃபர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த எடிட்டிங்ஸில் சொல்லித்தரேன். நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், நெக்ஸ்ட் அப்லோடும் பாருங்கள். இன்றைக்கி நான் கொஞ்சம் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா பியூட்டியில் போய்ட்டு தான் நம்ம வந்து இந்த பியூட்டியில் தான் நம்ம சிம்பிள் எடிட் பண்ணுற எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. அதாவது இப்போ நான் வந்து ஸ்மூத் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்மூத், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல இங்கெல்லாம், இப்போ நான் இந்த இடத்துல ஸ்மூத் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸில் நான் ஜூம் பண்ணிவிட்டேன், நான் அந்த இடத்துல ஸ்மூத் பண்ணிக்கிறேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அதாவது ரொம்ப ரஃப்பாக இருக்கும்ல அந்த இடம்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாக காட்டி கொடுத்துரும். அதாவது ஏர் இருக்குல்ல, முடி இருக்க இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த இடத்துல தொடலை, அதாவது ட்ரெஸ்ஸு நம்ம ஸ்கின் இருக்கிற இடத்துல எல்லாமே நான் வந்து ஸ்மூத் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஃபேஸில் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா, கையில் கொடுத்துடலாம். கையில் ஆர்மு எல்லாமே, ஃபோர் ஆர்ம் எல்லாத்துலேயும் கொடுத்துடலாம் நம்ம ஸ்மூத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்மூத் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காட்டு நம்மளுக்கு வந்து இது மாறும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு உள்ள இமேஜ் இப்போ உள்ள இமேஜ் உங்களுக்கு நல்லா தெரியுதா டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம வந்து ஸ்மூத் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 70 இருக்கட்டும், இல்லைனா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 80 வச்சுக்கிறேன் கொஞ்சம். ஓகே, 79 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது ப்ளீச் ஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு டார்க் ஏரியா, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிம்பிள் மாதிரி பிம்பிள் உள்ள இடம்லாம் நம்மளுக்கு வந்து அந்த சமமாக ஆகிக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வேறு எங்கே இருக்குது, வேறு ஃபேஸில் வேறு எந்த இடத்துலையும் இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம் நம்ம. அதாவது சுருக்கம் உள்ள ஏரியா அந்த இதில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம்லாம் சமமாயிரும், ஃபேஸ் பார்க்க நீட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போனால் ஸ்கின் டோன் மாற்றிக்கலாம். அதில் ஸ்கின் டோன் பொறுத்தவரை நம்ம உள்ளதே நல்லா வெள்ளையிலேருந்து தான் இருக்குது, அப்போல பைப்பில். அதனால் நம்ம ஸ்கின் டோன்லாம் அதில் மாற்ற வேணாம். உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது மாற்றிக்கலாம். உங்களுக்கு இதில் செம்ம ஃபீச்சர், இதில் எல்லா ஒரு ஸ்கின் டோன் இதில் இருக்குது. இதில் பைப்பில் சும்மா நல்லா வெள்ளையாக இருக்குனால நான் இந்த ஸ்கின் டோன் கொடுக்கல. டன் கொடுத்துக்கிறேன்.
ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹேர் கலர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்ன ஹேர் கலர் சூஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ ஓகே நான் அந்த கோல்டன் கலர் இருக்குல்ல, கோல்டன் ஓகே சூஸ் பண்ணிக்கிறேன். இது சூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஹேருக்கு ஐடியா, அதாவது பியர்ட் ஹேர், அதாவது தாடி முடி எல்லா இடத்துலையும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடணும் அந்த இடத்துல எல்லாமே. அப்ளை பண்ணும்போது என்னன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம அமௌண்ட்டு ஸ்டாச்சுவேஷன் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம். நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும், நம்ம ஹேர் இருக்கிற இடத்துல எல்லாமே. ஓகே நான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ ஹேர் கலர் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அமௌண்ட் இருக்குல்ல, அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அது மாதிரி ஸ்டாச்சுவேஷன் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்னா, ஒரே ஹேர் கலர் தான் தேவை. இப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஸ்டாச்சுவேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தடில் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் ஹேர் கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுதா? இல்லைன்னா உங்களுக்கு வேறு என்ன இது வச்சுக்கலாம், நம்ம ஆரஞ்சு வச்சுக்கலாம். ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அமௌண்ட் லைட்டாக குறைச்சிக்கிட்டு ஸ்டாச்சுவேஷன் குறைச்சிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவ்வளோதான், ஹேர் கலர் கொடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு, லைட்டாக தான் கொடுத்துருக்கேன், ஓவர் எடிட்டிங்லாம் இல்லை. டன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டீட்டெயில், அதாவது உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ. இந்த ஃபோட்டோலாம் பொறுத்தவரை எனக்கு வந்து கண் நல்லா நீட்டாக தெரியும்னு சொல்லிட்டு நான் ஜூம் பண்ணிட்டு ஐயில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நம்மளுக்கு அப்போ தான் அந்த கண் மூக்கெலாம் நம்மளுக்கு நீட்டாக தெரியும்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாயில் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். லாங் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உள்ளது இப்போ டிஃப்ரெண்ட் தெரியுதா? நம்ம கிட்ட தெரியும். டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ண, டீட்டெயில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 64 இன்ச்சுக்கு டன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்ஷன்லாம் பொறுத்தவரை வேறு எதுவும் தேவையில்லை. இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு இதில் ஒரு இமேஜ் வந்து ஒரு பல்லை கட்டிட்டு ஒரு நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, டீத் அந்த பல்லு தெரியுமில்ல, இந்த பல்லை கூட நம்ம வெளியே ஆக்கிடலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அதில் இருக்குது. கேன்சல் கொடுத்துக்கிறேன். இதை நம்ம தேவையில்லை, இதில் கேன்சல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு டன் கொடுத்துடலாம். வேறு என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி இமேஜ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரே கலரில் இருக்குன்னு நம்ம என்ன சொல்லலாம்னா, மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா, கீழே மாஸ்க் கொடுத்துட்டு நம்ம மாஸ்க் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து டேக் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நான் ரீசெண்டாக தான் போய் எடுத்தேன். அதாவது எதில் இருக்குன்னா, லைட்டில் இருக்கும். லைட் ஆப்ஷன் சொல்லிட்டு லைட்டு பொக்கே இது ரெண்டில் இருக்கும். போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் லைட் ஆஃப், அதாவது டேக் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, நான் வந்து இவன் வந்து ட்ரெஸ் கலரு அந்த இமேஜுக்கு ஏற்ற கலர் இருக்குல்ல, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ க்ரீன் கலரில் இருக்குது. ஒப்பாசிட்டி நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், டன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இமேஜை வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவுட்புட் இதான் நம்மளுக்கு அவுட்புட்டு. இப்போதைக்கு பாருங்கள், நீட்டாகவும் இருக்குது இமேஜு. இப்போது இப்படி உள்ள இமேஜ் வந்து நம்மளுக்கு இப்படி நீட்டாக ஒரு அவுட்புட், ஒரு சிம்பிள் எடிட்டிங்கில் பண்ணியிருக்கோம். நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அப்புறம் வேறு என்ன பண்ணலான்னா, ஃப்ரேம்க்குன்னா ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். அதாவது இதெல்லாம் நெட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை, சிம்பிளாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. வேறு என்ன கொடுக்கலாம், டன், அதாவது மேலே பார்த்திங்கன்னா ஏரோ இருக்கும், அது கொடுத்துட்டு இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணுமா, அப்புறம் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.